அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத சரியாக உணர்ந்துக்கிட்டவங்க அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நெறி தவற மாட்டார்கள். அதுவும் சிவத்தை அடைந்தவர்கள் எக்காரணம் கொண்டும் சிவத்தை மட்டுமே எண்ணி அந்த இறுதி காலம் வரை கழிப்பார்களே தவிர மற்ற எந்த ஆசா பாசங்களுக்கும் அவர்கள் எந்த இடத்திலும் இடம் கொடுக்க போவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறந்ததுலேருந்து நம்ம இறப்பை பற்றி நினைக்கவே மாட்டோம். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உடல்நலம் சரியில்லாமல் போகுது, முதுமை வருது அப்படிங்கும் போது தான் அந்த மரணத்தோட பயம் அப்படிங்கிறது நம்மை நெருங்குகிறது. அது வரையில் வந்துட்டு நம்ம மனசில் ஆன்மீகத்துக்கான இடம் இல்லை, இறைவன் மீது பக்தி இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஒரு 60-70 வயசை தாண்டு போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரண பயம் தட்டும். அப்பதான் இறைவனை போய் தேடி அலைவாங்க. நமசிவாய் 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 என்று அலையிறது. அதையெல்லாம் தாண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் சிவம் அப்படிங்கிறது. உண்மையா சொல்லணும்னா பக்தியோட அன்போட தேடுறவங்களுக்கு மட்டும்தான் சிவம் காட்சி அளிப்பார். அதை விட்டுட்டு உயிர் மேல இருக்கிற பயத்தின் காரணமாக இறைவனை தேடி ஓடினால் கட்டாயமா அவர் உங்க கண்களுக்கு புலப்பட மாட்டார் அப்படிங்கிறத நல்லா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்.